ஸ்ரீ குருப்யோ நமக. 21 டேஸ் விமன்ஸ் வெல்னஸ் சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செல்ஃப் கேர். விமன்ஸோட லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட் இந்த செல்ஃப். நிறைய பெண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி தன்னை நல்லா பார்த்துப்பாங்க, ஜிம்முக்கு போவாங்க, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் ஆஃப்டர் அதுவும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் தன்னை பார்த்துக்கிறதுக்கு டைமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அந்த டைமில் நம்ம போடுற வெயிட்டு தான் நம்மளால குறைக்கவே முடியாது. அது சிசேரியாக இருந்தாலும் சரி, நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, எப்போ நமக்கு டைம் இருக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளால டைமை ஒழுங்காக மேனேஜ் பண்ண முடியலன்னா தான் நம்மக்கிட்ட டைம் இருக்காது. பிளான் பண்ணி நம்ம டைமை மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளுக்கான ஒரு மணி நேரம் கண்டிப்பாக செலவு பண்ண முடியும். பெண்ணாக பிறந்தா நம்மளை பார்த்துக்கிறதுக்கு கண்டிப்பாக டைம் கிடைக்காது, அது நாம் நினைக்காத வரைக்கும். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மளை பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் நம்மளை சுற்றி இருப்பாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நாம தான் எல்லாரையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் ஹஸ்பண்டை பார்த்துக்கிறது, குழந்தைங்கள பார்த்துக்கிறது, மாமியார் மாமனார் இது மாதிரி நம்மளை சுற்றி இருக்க உறவுகளை பார்த்துக்கிறதுக்கு நமக்கு டைம் சரியாக இருக்கும். ஆனால் நம்மளை பார்த்துக்கிறதுக்கான டைமை நம்ம ஒதுக்கவே மாட்டோம். அந்த மாதிரி இருக்க பெண்கள் கொஞ்சம் நின்று கவனிங்க. இப்போ உங்கள் உடம்பு மேலே நீங்கள் கேர் பண்ணலன்னா நாளைக்கு எப்படி உங்களால் மற்றவங்கள கேர் பண்ணிக்க முடியும்? நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் பண்ண வேண்டாம். 24 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தை உங்களுக்காக மட்டும் செலவு பண்ணுங்க. நீங்கள் உட்காந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. செல்ஃப் கேர்ன்றது செல்ஃபிஷ் கிடையாது. நீங்கள் உங்களை பார்த்துக்கிறதுக்கான ஒரு தருணம். இது செல்ஃப் லவ்னு கூட எடுத்துக்கலாம். காலையில் எழுந்ததும் ஒரு வாக்கிங் போகிறது, இல்லை யோகா பண்ணுறது, சில பேருக்கு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் டெய்லி ரொட்டீனில் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் மசில்ஸ் வீக்னஸ் போகாமல் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தி ஹேபிட்ஸ். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ருப்போம். ஆஃப்டர் மேரேஜ் சொல்லவே வேண்டாம். எல்லாருக்கும் விதவிதமாக தோசை சுட்டு கொடுப்போம். ஆனால் நம்ம சாப்பிடணும்னு வரும்போது தான் தோசை மாவு காலி ஆகிடும். ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாம், லஞ்சை ஒரேடியாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நினைப்போம். பட் லஞ்ச் சாப்பிடும் போதும் முழுமையாக சாப்பிட மாட்டோம். அதனால தான் நம்மளுக்கு விட்டமின் டெஃபிஷியன்சி, ஹீமோக்ளோபின் லெவல் குறையிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஏன்னா ஃப்ரூட்ஸை கூட நம்ம பேக் பண்ணி அனுப்புவோம், ஆனால் நமக்கான ஃப்ரூட்ஸை நம்ம கட் பண்ணி கூட சாப்பிட மாட்டோம். ஸோ நம்மளோட டயட்டில் சின்ன ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பிக்கும் போது தான் நம்ம பாடி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ மைண்டும் காமாக ரிலாக்ஸ்டாக இருக்கும். நம்மளோட உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நாம் கேர் பண்ணாத வரைக்கும் நம்ம உடம்பு நம்ம சொல்கிற பேச்சு கேட்காது. உங்கள் கூட பிறந்த உடம்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும், வேறு யாரும் இதுக்காக வரமாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். என் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பவந்து சர்வமங்கலம். நன்றி, வணக்கம்.